அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? உங்களோட முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூடயே வாழ்ந்து உங்களை விட்டு போனவங்களாக இருக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க, வெறும் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. தாத்தா பாட்டி இல்லை பார்த்திங்கன்னா உங்களோட வழி வழியாக வந்த சொந்தங்கள், சில பேர் கொள்ளு தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம். சில பேருக்கு அவங்களோட பேர் மட்டும் தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். இல்லை அவங்கள நீங்கள் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்ததாக கூட இருக்கலாம். இல்லை உங்களோடையே வாழ்ந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களாக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணுன்றது அவங்களோட விருப்பமாக இருக்குது. அது என்ன செய்தி அப்படின்னா, இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்த மாதிரி தான் அவங்களும் ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருந்தாங்க. அவங்களால சில விஷயங்களை செய்கிறதுக்கு தயங்கி பயந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் உங்களை அவங்க கைட் பண்ணுறாங்க. உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மிஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்கள் கையில் வருது. அவங்க வாழ நினச்ச வாழ்க்கை அவங்க கையை விட்டு மிஸ் ஆகி போனதாக இருக்கலாம். அவங்க மிஸ் பண்ணிட்ட அந்த ஒரு வாய்ப்பை இப்போ உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நீங்கள் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதுக்காகவும் நீங்கள் பின்வாங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க பயந்து நீங்கள் இப்போது ஒதுங்கி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே ரிஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உடல், இந்த உயிர், இது ரெண்டும் ஒன்றாக இருக்க இந்த தருணம், இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற தருணம், நீங்கள் ஒரு உருவமாக உடலாகவும் உயிராகவும் ஒன்றிணைந்து நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த தருணம், இதுதான் நிஜம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயங்காமல் முழு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நீங்கள் செய்யணும். உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. நான் இதை செஞ்சால் அதை மிஸ் பண்ணிடுவேனோ, எனக்கு பயமாக இருக்குது, இதில் நான் தோத்துட்டேனா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டான்னு சொல்கிறாங்க. தோத்தா பிரச்சனை இல்லை, மறுபடியும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஆக்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் கையில் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பிடிச்சிக்குங்க, அதை பிடிச்சி மேலே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடுங்க. இப்போ அவங்க நினச்சாலும் இந்த பூமியில் அவங்களால எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உடல் இல்லை. அவங்களோட ஆன்மாவால் இந்த உலகத்தில், இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க உலகத்தில் எந்த மாற்றங்களையும் நேரடியாக செய்ய முடியாது. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களோட கையில் அந்த வாய்ப்பு இன்னும் மிச்சம் இருக்குது. உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க. எதை நினச்சோம் நீங்கள் அழுக வேண்டாம், நீங்கள் மனசு கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்ருக்க நிறையா பேர் எதையோ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அழுதுட்ருக்கலாம், மனசு ரொம்ப உங்களுக்கு பாரமாக இருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தேவையில்லாத ஒரு கவலை, தேவையில்லாத ஒரு சூழ்நிலை, இது பற்றி நீங்கள், இது நடந்து முடிஞ்சிருச்சு, இதை பற்றி நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இனி நடக்க போகிறத போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கீங்களோ உங்கள் பின்னாடி அவங்க இருந்து உங்களை வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எட்டாத உயரத்தை உங்களை எட்ட வைக்கிறது தான் அவங்களோட ஆசைன்னு சொல்கிறாங்க.
அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு உங்கள் பின்னாடி அவங்க இருக்காங்க. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பலமாக தைரியமாக உங்கள் பின்னாடி இருக்காங்க. நீங்கள் தயங்காமல் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் முன்னோர்கள் உங்களை கைட் பண்ணுறது நிஜம். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்க இப்போ உங்களோட இல்லை அப்படின்னா அவங்க உங்கள் பின்னாடி பலமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சில பேருக்கு கூட பிறந்தவங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். அவங்க ஒவ்வொரு நொடியும் உங்களோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட முழு பலத்தையும் நீங்கள் உணரணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட பலம் உங்களோடது மட்டும் இல்லை, அவங்களோடதும் சேர்த்து தான். உங்கள் கையில் இருக்க வாய்ப்பை தெளிவாக கவனித்து தயங்காமல் முன்னேறுங்க. நீங்கள் அழுகிறத அவங்க விரும்பலை, நீங்கள் சிரிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிரித்து சந்தோஷமாக நீங்கள் தைரியமாக போல்டாக எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு அடிக்கும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த ஒவ்வொரு அடிக்கும் அவங்க ரொம்ப பார்த்திங்கன்னா பூரிச்சு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் யாரையாவது இழந்திருந்தீங்க அப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் யாராவது, நீங்கள் இப்போது இந்த மெசேஜ் கேட்கும்போது உங்கள் மைண்டில் யார் வராங்களோ அவங்க உங்களை நினச்சி பூரிச்சு போகிறாங்க. நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, உன் பின்னாடி நான் இருக்கேன், நீ தைரியமாக முன்னேறு, என்ன நீ உணர்ந்துட்டா போதும், நான் உன் கூட இருக்கிறத நீ உணர்ந்துட்டா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ தைரியமாக இருங்க, அழுகாதீங்க, வருத்தப்படாதீங்க, டோன்ட் கிவ் அப். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்காக தான் உங்கள் முன்னோர்கள் ஒவ்வொரு நொடியும் உங்களை ஆசீர்வதிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு 100% இருக்குது. அவங்க உங்களோடையே இருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ ஒன்றே ஒன்று தான், தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. எது நீங்கள் இழந்தாலும் அதை திருப்பி அடையிறதுக்கான நாட்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த நாட்களை நீங்கள் கொண்டாட்டமாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. உங்களை சுற்றி யார் உங்களை தப்பாக பேசினாலும் இல்லை உங்களை விமர்சனம் பண்ணாலும் நீங்கள் அழுகணும், அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு அழுக வந்தாலும் நீங்கள் அவங்க முன்னாடி அழுகாதீங்க. தனியாக வெளியில் போயிட்டு தனியாகவோ இல்லை யாரோ இல்லாத இடத்துலையோ நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை, உங்கள் முன்னோர்களை நினச்சி, என்னை இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தனியாக நின்று அவங்கக்கிட்ட பேசுகிறதா நினச்சி நீங்கள் அழுது கொட்டி தீர்த்துருங்க. அவங்க உங்களை ஹீல் பண்ணுவாங்க, நிச்சயமாக ஹீல் பண்ணுவாங்க. அவங்கள நீங்கள் உணர முடியும். உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பலமாக இருக்காங்க. நீங்கள் பலவீனமான ஆள் கிடையாது. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. மேபி திருப்பி திருப்பி இந்த மெசேஜஸே வந்துட்டுருக்கு. ஒரு ஆஃபர் இல்லை ஒரு வாய்ப்பு, ஒரு புதுசாக ஒரு டோர் ஓப்பன் ஆகிறதா இருக்கலாம். அதை பயன்படுத்திக்கங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்கிறது நீங்கள் கிடையாது. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டோன்ட் கிவ் அப், முன்னேறுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு 100% இருக்குது. தேங்க்யூ.